பிரேக்கிங் நியூஸ். ஒரு இம்பார்ட்டன்டான மிக முக்கியமான நீட் 2026க்கு மேண்டேட்டா இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை பத்தி தான் நான் இங்க பேச போறேன். இந்த ஒரு காகிதம் உங்க கையில இல்லைன்னா தென் நீங்க நீட் எக்ஸாம்ல 700 மதிப்பெண் எடுத்தும் உங்களால அட்மிஷன் ப்ராசஸ்க்குள்ள நுழைய முடியாது. அதை விட கஷ்டமான விஷயம் 3 வருடம் வரை உங்களை கவுன்சிலிங்ல இருந்து டிபார் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குள்ளேயே போக முடியாது. இது தமிழ்நாட்டில் யாருக்காச்சும் நடந்திருக்கா மேம்னு கேட்டீங்கன்னா நீட் 2025ல கிட்டத்தட்ட 20 மாணவர்களுக்கு இந்த சம்பவம் நேர்ந்திருக்கு. ஸோ அதுல நீங்க ஒருத்தரா ஆகாம இருக்கணும்னா இப்பவே இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். டாக்குமெண்டேஷன் இஸ் யோர் ரைட். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை இப்பவே சரி பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சோ தட் உங்க கண்ணு, உங்க ஃபோக்கஸ் உங்க நீட் எக்ஸாம் மேல மட்டும் தான் இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி விஷயத்தை யாரு மேம் எனக்கு சரியா சொல்லி தருவா? நான் இருக்கேன்ல. தமிழ்நாட்டுல வச்சே நீட் தமிழ் வெர்டிகல்ல உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை பத்தி சரியாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சேனல் வேதாந்து நீட் தமிழ் பிரமிளா மேம் தான். ஸோ அதனால நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே கமெண்ட் செக்ஷனுக்கு போய் உங்க டார்கெட் மார்க் ஃபார் நீட் எக்ஸாம் என்ன? 600, 650, 700? கூடவே ட்ரீம் காலேஜையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ட்ரீம் மார்க், ட்ரீம் காலேஜ், ட்ரீம் மார்க், ட்ரீம் காலேஜ் கமெண்ட்ல சொல்லி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த சர்டிபிகேட்டோட பெயர் என்ன? கேப் சர்டிபிகேட். கேப் சர்டிபிகேட்னா என்ன? லா பேசிஸ்ல சொல்லணும்னா இட் இஸ் a sworn legal affidavit on non-judicial stamp paper. அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நிறைய பேர் 12th முடித்ததும் நீட் எக்ஸாம்க்கு எழுதுவாங்க. அவங்கள நம்ம ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒரு சில பேர் 1 வருஷமோ 2 வருஷமோ 12th முடிச்சு ஒரு கேப் விட்டு அந்த கேப்ல நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாமை எழுதுவீங்க. அவங்க தான் ட்ராப்பர்ஸ். இன்னொரு கேட்டகரி இருக்காங்கப்பா. நான் வேற ஏதோ காலேஜ்ல சேர்ந்துட்டேன், இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ சேர்ந்துட்டேன், ஆனா அங்கே இருந்தும் நான் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நீட் எக்ஸாமை எழுதுறேன்னு அவங்கள பார்ஷியல் டிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு கேப் சர்டிபிகேட் தேவையில்லை. பார்ஷியல் டிராப்பர்ஸ் அண்ட் டிராப்பர்ஸ் நான் வேற எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் உள்படுத்தப்படல. இந்த 1-2 வருஷத்துல நான் நீட்டுக்கு மட்டும் தான் படித்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு அகாடமிக்கலி இன்ஆக்டிவ் yet நீட் ப்ரிப்பரேட்டரி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஆர் சர்டிபிகேட் தான் கேப் சர்டிபிகேட். சரி மேம், கேப் சர்டிபிகேட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அது டிராப்பர்ஸ் அண்ட் பார்ஷியல் டிராப்பர்ஸ்க்கு தான் தேவை. மேம் இதை எதுக்காக கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட், ஃப்ராட் மிட்டிகேஷனை ஒழுக்கிறதுக்காக, பேக்ரவுண்டை செக் பண்றதுக்காக, அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ டெடிகேட்டடா நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ இது இன்னைக்கு ஒன்றும் திடீர்னு காளான் மாதிரி முளைத்த டாக்குமெண்ட் கிடையாது. 2022லயே MCA இத எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்டாக நம்மளோட NRI OCI கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. 2013-17ல APMT அப்படிங்கிற டெஸ்ட் நீட்டாக மாறினப்போ, APMTங்கிற டெஸ்ட் நீட்டாக மாறினப்போ இந்த கேப் சர்டிபிகேட் மேண்டேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்லி 2026ல சின்ஸ் ஆதார் பேஸ் ரியல் டைம் ட்ராக்கிங் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இந்த கேப் சர்டிபிகேட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி மேம், புரிஞ்சிருச்சு. டிராப்பர்ஸ் அண்ட் பார்ஷியல் டிராப்பர்ஸ்க்கு தான் இது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் வந்துட்டு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம மெடிக்கல் பிரேக் எடுத்திருந்தேன் மேம், எனக்கு இது செல்லுபடி ஆகுமா? டிராப்பர்ஸ், மெடிக்கல் பிரேக் எடுத்தவங்க, பார்ஷியல் டிராப்பர்ஸ், இவங்க 3 பேருக்குமே கேப் சர்டிபிகேட் அமல்படுத்தப்படும். சரி, அதை நான் எப்படி மேம் வாங்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த கோர்ட்டு பக்கம்லாம் போனீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியிலேயே நிறைய பேர் இந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை விற்பாங்க. 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அந்த பேப்பரை வாங்கிக்கோங்க. அப்பாட்ட சொன்னா அப்பா வாங்கி தருவாரு. அடுத்ததா
அதுல நீட் யூஜி 2026க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணுங்க. எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு டவுட் இருக்கா? நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல அதற்கான ஃபார்மேட்டை கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மூணாவதாக நோட்டரைசேஷன். ஒரு நோட்டரி லாயர்ட்ட இருந்து நீங்க அவங்களோட சீல் பிளஸ் உங்களோட சைன் ரெண்டுத்தையும் போட வேண்டியது இருக்கும். ஸோ சீல் அவங்க வச்சிருவாங்க, சைன் நீங்க பிசிக்கலி அவங்க முன்னாடி போடணும். அப்படி போட்டீங்கன்னா உங்க கேப் சர்டிபிகேட் தயார். ஸோ இப்போ இந்த கேப் சர்டிபிகேட் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆஸ் பர் ஐபிசி செக்ஷன் 191 அண்ட் 193 ஃபால்ஸா ஏதோ கிரிமினல் ஆக்டிவிட்டியில இருந்திருக்கீங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 7 வருஷம் வரைக்கும் பிரிசனுக்கு போக உள்ளாவீங்க. ஆன் த வர்ஸ்ட் கேஸ் செக்ஷன் 468 அண்ட் 471 படி forgery and cheating கேசஸ் வரலாம். அண்ட் ஃபைனலி பெர்மனன்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன் பேன் கூட உங்களுக்கு உள்ளாகலாம். ஸோ எல்லாரும் இந்த கேப் சர்டிஃபிகேட்டை இப்பவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிஷன் அப்பதான் தேவைப்படும், பட் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன 2026 டாக்குமெண்ட் வால்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் சச் அப்டேட்ஸ். அண்ட் எஸ், ஃபைனலா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ட்ரீம் ஆர்க் அண்ட் ட்ரீம் காலேஜை போட்டுட்டு நீங்க சூப்பரா நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களை நான் உங்க ஒயிட் கோட் செரிமனியில வந்து சந்திக்கிறேன். Until then, tada bye bye, take care and have a great day.